கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாயிருப்பீர்கள். இயேசப்பாவுக்கு உங்களை சாட்சியாக மாற்றுவார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற அற்புதங்களை அவர் செய்து உங்களை சாட்சி சொல்ல வைப்பார். இயேசப்பா தான் எனக்கு இந்த நன்மைகளை எல்லாம் செய்தார் என்று நீங்கள் நிச்சயமாய் சாட்சி கொடுப்பீர்கள். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். சோர்ந்து போகாதீங்க. இன்றைய ஜீவார்த்தைக்கான வசனத்தை கேட்போமா? சங்கீதம் 25:9. சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்தில் நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்துகிறார். நியாயமான பாதையிலே நடத்துகிறார். அநீதியான பாதையிலே நடத்தவே மாட்டார். இந்த உலகத்தில் நீதியான பாதை இருக்கிறது, அநீதியான பாதை இருக்கிறது. அநீதியான பாதையின் முடிவு மரணம். நீதியான பாதையின் முடிவு நமக்கு ரட்சிப்பும் மேன்மையும். இன்றைக்கு அநேகர் அநீதியான பாதையில் போயிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்துகிறார். நியாயத்தின் பாதையில், நீதியின் பாதையில், நியாயம் கிடைக்கிற பாதையிலே நடத்துவார். சில வேளையில் உங்களுக்கு இன்றைக்கு நியாயம் கிடைக்காமல் இருக்கலாம், நீதியில் கிடைக்காமல் இருக்கலாம். நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. நியாயத்திலே கண்டிப்பாக நீங்கள் நடத்தப்படுவீங்க. நீங்கள் நியாயத்தில் நடத்தப்படுறது மட்டும் இல்லை, நீங்கள் யாருக்கு அநீதி செய்யாமல் இந்த நீதியின் பாதையிலே நீங்கள் நடப்பீங்க. அதன் நிமித்தம் உங்கள் எதிர்காலம், உங்கள் குடும்பத்தின் எதிர்காலம் எல்லாம் மேன்மையாக இருக்கும். நீதிமான்களுடைய சந்ததி ஒரு துண்டு அப்பத்திற்காக இறந்து திரிவதே இல்லையா? புரிந்து கொண்டீர்களா? அப்போ ஆண்டு நம்மை நியாயத்தில் நடத்தினேன்னா நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? சாந்த குணம் வேணும். ஒரு தாழ்மையின் குணம் நமக்கு வேணும். இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட அந்த சாந்த குணம் இல்லை, தாழ்மையின் குணம் இல்லை, விட்டு கொடுக்குற அந்த குணம் இல்லை, பிடிவாதம், சகிக்கும் தன்மை இல்லை, எதிர்க்கிற தன்மை, முற்கோபம். இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கு எப்படி ஆண்டு நியாயத்தின் பாதையில் நம்மை நடத்த முடியும்? அதில் ஒரு தீர்மானம் பண்ணுங்க. நான் சாந்த குணமாக வாழ்வேன், என்னை நியாயத்தின் பாதையில் நடத்துங்க. ஒப்பு கொடுப்பீங்களா? பெரிய காரியத்தை பார்க்க போறீங்க. உங்கள் எதிர்காலம் பிரகாசிக்க போகிறது. கர்த்தர் உங்களை உன்னதத்தில் உயர்த்தி வைப்பார். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆமா ஆண்டவரே, சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்தின் பாதையில் நடத்துகிற எங்கள் பரம தெய்வமே, இப்பொழுது உம்மை நோக்கி பார்க்கிறோம். உடைய பிள்ளைகள் சாந்த குணமுள்ளா இருக்கட்டும். நியாயத்தின் பாதையிலே நீர் நடத்தும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். இந்த உலகத்தில் அநியாயத்தின் பாதைகள் உண்டு, தீமையின் பாதைகள் உண்டு. அந்த பாதையில் உம்முடைய பிள்ளைகளை நடத்தாம நல்ல நீதியான நேர்மையான பாதையில் நடத்தி எதிர்கால மேன்மை அடைய செழிக்க ஆண்டவர் கிருபை பாராட்டும்படிக்கு ஜெபிக்கிறேன். நீர் எங்கள் ஜெபத்தை கேட்டீர், நன்றி. குறிப்பாக வியாதியஸ்தர்கள் இப்போ தொட்டு சுகமாக்கப்படட்டும். பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களுக்கு இப்போது விடுதலை கொடுப்பீராக. குறிப்பாய் கடன் பிரச்சனை, ஆண்டவரை இன்னும் குடும்பத்தில் பிரிவினை, வாழ பிடிக்காத நிலை, இப்படிப்பட்டவங்களுக்கு அற்புதத்தை செய்திருங்க, விடுதலை கொடுத்துருங்க. இன்றைக்கு திருமண நாளை காண்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறேன். பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வாதமாக இருக்கட்டும். கமெண்ட் செக்ஷனில் தங்களுடைய ஜெப குறிப்புகளை யாராவது அனுப்பியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஜெப குறிப்புகளை ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்து அற்புத அடையாளங்களை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.